இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 4ஆம் நாளின் நிகழ்ச்சிக்காக மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த 3 நாட்களிலும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பற்றி தியானித்து கொண்டே வந்தோம் இல்லையா? முதல் நாளிலே சுகம் என்ற ஒரு ஆசீர்வாதம், 2வது நாளிலே பலன் என்ற ஒரு ஆசீர்வாதம், 3வது நாளிலே ரட்சிப்பு என்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு அளித்திருப்பார் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கின்றேன். அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். இந்த 4ஆம் நாளிலும் கூட ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி என்ற ஒரு ஆசீர்வாதம் தான். இந்த மகிழ்ச்சியான வாழ்வு இந்த ஆண்டிலாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி அவளோடு பார்த்து கொண்டிருப்பீங்க இல்லையா? கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப கஷ்டத்திலையும் பலவீனத்திலையும் நோயிலும் இன்னும் பலவிதமான சோதனைகளின் மத்தியிலையும் நீங்கள் ஒருவேளை ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் கடந்து போயிருக்கலாம், ஒரு துக்கமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதம் உங்களுக்குள் மகிழ்ச்சியை வைப்பேன் என்று சொல்வதுதான். பாருங்க, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் பலனோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மகிழ்ச்சி தேவை. அந்த மகிழ்ச்சி யாரிடம் உண்டு? பலன் எப்படி நமக்கு கிடைக்கும்? நாம் மகிழ்ச்சியோடு இருந்தால்தான் நமக்கு பலன் கிடைக்குமா? பாருங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா? நீங்கள் சொல்லுவீங்க சிஸ்டர், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருக்குது தெரியுமா? எத்தனை பாடுகள் இருக்குது தெரியுமா? எத்தனை நோய்கள், எனக்கு இருக்கிற பிரச்சனை போல் இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்வு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக இந்த ஆண்டு இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே இதை பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக துன்பங்களையும் அநேக பாடுகளையும் இழப்புகளையும் சந்தித்த ஒருவள் தான் நான் கூட. ஆனால் அதன் மத்தியிலேயும் ஆண்டவரனை தம்முடைய மகிழ்ச்சினாலே என்னை நிரப்பி வைத்திருக்கிறதுனாலே இன்றைக்கு நான் உங்களோடு கூட அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட ஒரு மகளாகத்தான் உங்கள் மத்தியிலே நான் சாட்சியோடு நான் நின்று கொண்டிருக்கிறீங்க. ஆமாம், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? நீங்கள் கேட்குறீங்கள, உங்கள் உள்ளத்தில் நினைக்கிறீங்கள, எப்பவும் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? எப்பவும் நான் சிரிச்சுட்டே இருக்க முடியுமா? இருக்க முடியும் வருமானங்களே. கடவுள் உங்களோடு கூட, ஆண்டவர் உங்களோடு கூட, இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராக உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே பொங்கி நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதமாக நம்முடைய உள்ளத்திலே சுரந்து வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த காரியம் அதுதான். எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, எத்தனையோ பாடுகள் உண்டு, எனக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளெல்லாம் என்னை வந்து தாக்கும். அந்த பிரச்சனைகளெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணும்போது நினைப்பேன், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லையே, ஏன் என்னுடைய பேரெல்லாம் இதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பேன். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டோட பாதத்தில் விழுந்து அழுவேன், ஏசப்பா இதுக்கெல்லாம் எனக்கு சம்மந்தமே கிடையாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு நேருதே என்று சொல்லி. அதோடு சரி பாருங்க, அவருடைய சமூகத்தை விட்டு எழுந்து வரும் பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்தை நிரப்புவதை என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டிருக்கிறேன். இன்றளவும் நான் வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தின நாட்கள் இல்லை. ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியோடு வாழ வைத்திருக்கிறார். பலவீனங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, இழப்புகள் உண்டு. ஆயினும் அவற்றின் மத்தியிலே தேவன் என்னை மகிழ்ச்சியோடு வாழும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இந்த புதிய மாதத்திலே, இந்த புதிய ஆண்டிலே தேவன் உங்களுக்கும் தர வல்லவராக இருக்கின்றார். நான் அதற்கு ஒரு உயிருள்ள சாட்சியாக உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிரு எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தொலைத்து போட்டீர்களோ? பலவிதமான பாவங்களின் மூலமாக, கடன் பிரச்சனையினாலே, நோயின் பிடியினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷத்தை இழந்து போனீர்களோ? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவேன் என்று சொல்லி. அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு பலன் நம்மை சூழ்ந்து கொள்ளும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி வாசிக்கின்றோம். பார்த்தீங்களா? ஔஷதம்னா என்ன? ஒரு மருந்து. மனமகிழ்ச்சி, நாம் ஆண்டவருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அதே நம்முடைய உடம்புக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைகிறது என்று சொல்லி வாசிக்கின்றோம். மகிழ்ச்சி தான் ஒரு பெரிய மருந்தாக மாறுகிறது. பாருங்க, இன்னும் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, அதாவது மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி தேவதன் சொல்லுகிறார். பாருங்க, அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான. நம் கடந்த மாதத்தில் நம் ஆண்டவருடைய பிறப்பை நாம் ஆசரித்தோமே. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மகிழ்ச்சி நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும். அவர் இம்மானுவேலராக நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருப்பார் என்று சொன்னால்
நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே தேவன் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை தர அவளோடு காத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்குள்ளாக நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாக, அவருடைய சந்தோஷத்தை பெற்று மகிழ்கிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷத்தை பார்த்து மற்றவர்கள் இவருடைய வாழ்க்கையில இவர் மகிழ்ச்சியா இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்மளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இவளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் எப்போதும் மகிழ்ச்சியாவே இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்மளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நம்மிடத்திலே வந்து கேட்பாங்கல்ல, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உன்னுடைய மகிழ்ச்சியை ஒரு நாள் ஒரு துக்கத்தை உன்னுடைய முகத்துல உன் துக்கத்தை காண முடியவில்லை என்று சொல்லி. எப்போ ஆண்டவர் நம்ம மகிழ்ச்சியினால் நிரப்பும் பொழுது பாருங்க, அன்றைக்கு பேதுருவை சிறைச்சாலையில அடைச்சிருந்தாங்க. ஆனால் அவன் சிறைச்சாலையில அயர்ந்த நித்திரை செய்து கொண்ட கைகள் கால்கள்லாம் கட்டப்பட்டிருக்குது சங்கிலிகளினால. எப்படிங்க அவன் எவ்வளவு அயர்ந்த நித்திரை செய்ய முடியும்? இன்னைக்கு நமக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துன்னா நம்முடைய நித்திரை எல்லாம் போயிடும்ல, தூங்காம அப்படியே முழிச்சிருப்போம். அந்த பிரச்சனைகளே நம்முடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கும், நித்திரை நமக்கு அப்படியே தூரமாயிரும். ஆனா எப்படி அந்த ஜெயில அந்த பேதுருக்கு எப்படி நித்திரை வந்தது பாருங்கள். அவன் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருந்திருப்பான் இல்லையா? அதனாலதான் பவுலும் சீலாவும் அந்த நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோமே, கைகளும் காலும் தொழுமரத்திலே கட்டப்பட்ட நிலையிலே ஆண்டவரை அவங்க பாடி துதிச்சாங்களாம். எப்போ பாடி துதிக்க முடியும்? அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது மாத்திரமேல பாடி துதிக்க முடியும். அப்போ அவங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்ததுனாலே அன்றைக்கு அவங்க அவ்வளவு கட்டப்பட்ட நிலையிலும் ஆண்டவரை பாடி துதித்தாங்க. அவருடைய நிலைமையெல்லாம் மாறினது. பேதுவும் அதே போல அயர்ந்த நித்திரையோடு இருக்கிறான். அவனுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் நிறைந்திருப்பதனாலே அவனுக்கு எந்த பாரமோ எந்த கவலையோ என்று அயர்ந்த நித்திரை செய்தான். ஆண்டவர் அவனை விடுதலையாக்கவில்லையா? அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய ஆண்டிலே மகிழ்ச்சி என்னும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தன்னுடைய கரங்களில வைத்து காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே மனு புத்திரனுக்கு அந்த மகிழ்ச்சியை அருளி செய்வதற்காகத்தானே அவர் பாலகனாக பிறந்தார் என்று சொல்லி நாம் கடந்த மாதத்திலே சிந்தித்தோமே. அதே போல அந்த மகிழ்ச்சியை இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஓடி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமருங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் சந்தோஷமான, பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறானே. இப்படிப்பட்ட சந்தோஷத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நீர் தாரும் என்று சொல்லி நம்ம அவரிடத்துல கேட்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருக வேண்டுமா? ஆண்டோடைய பாதத்துக்கு ஓடிவா. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிழ்ச்சி அருளி செய்திருக்கிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மகிழ்ச்சி அருளி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய கரங்களிலே இருக்கிறது. நாம் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாதத்திற்கு ஓடிவா. ஆண்டவருடைய இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரை நம்முடைய மகிழ்ச்சியினால் நிரப்புங்க, நம்முடைய சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா என்று சொல்லி அவருடைய சமூகத்துக்கு நேராக நீ ஓடி வரும்போது, அவருடைய பாதப்படி நீ இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளும்போது, அவர் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவருக்கு உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுக்கிறவர் அல்ல, அவருடைய சந்தோஷத்தை அவருடைய சமாதானத்தை உனக்கு அவர் தர வல்லவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட பாதத்திற்கு நீ ஓடி வருவாயா? அப்படி ஓடி வந்தா என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடும், உன்னுடைய சமாதானம் ஆறுகளைப் போல பெருகி ஓட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான இந்த நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 4ஆம் நாளிலும் கூட சாமி எங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சி தர வல்லவராய் இருக்கிறீர். மகிழ்ச்சி என்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த புதிய மாதத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சையோடு உடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கவலையோடும் கஷ்டத்தோடும் என்னுடைய உள்ளத்திலே கவலை, என்னுடைய மகிழ்ச்சி இல்லையே, துக்கத்தோடு என்னுடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே, சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறதே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உடைய தெய்வீக சமாதானம், உடைய சந்தோஷம், உடைய பிள்ளைகளை நிறைவாய் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பிறந்த ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை நாங்கள் உள்ளத்திலே பெற்றிருப்போம் என்று சொன்னால், இம்மானுவேலர் நீர் எங்களுடைய உள்ளத்திலே பிறந்திருப்பேன் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் மகிழ்ச்சி உண்டு. ஆண்டவரே, உம்முடைய மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு தந்து, உடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்து, நாங்கள் எப்பொழுதும் உமக்குள் மகிழ்ந்து களிகூறுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அல்ல ஆண்டவரே,
உம்முடைய மகிழ்ச்சியை, உமக்குள் மகிழ்ந்து களிகூறுகிற அந்த மகிழ்ச்சி எங்களுடைய உள்ளத்திலே, சந்தோஷத்தை அப்பா எங்களுடைய உள்ளத்திலே நீர் தந்து எங்களை மகிழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக, சந்தோஷம் நிறைந்த பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும்படியே ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடைய சஞ்சலம் நீங்க நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, எங்களுடைய சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கும் போது நாங்கள் எத்தனை சந்தோஷம் உள்ள பிள்ளைகளாக இருப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. மகிழ்ச்சி எனும் கேடகத்தாலே உடைய பிள்ளைகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே பலவிதமான சஞ்சலங்களும் பாரங்களும் பாவங்களும் பிரச்சனைகளும் எங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது ஐயா, மகிழ்ச்சி எங்களுடைய உள்ளத்திலே வருவதில்லை. ஆனால் நீங்க எங்களுடைய உள்ளத்திலே வந்திருக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி காணப்படும் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.